நீதியை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிற கிராமங்களை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, என்ன சமூக நீதி பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க கட்சியை பத்தியே பேசுறேன் நான். எங்க கட்சி அப்புறமா மற்றவங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்துல 3 பட்டியலின அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எத்தனை அமைச்சர்கள்? 3 பட்டியலின அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எங்க இருக்கிறாங்க? புரோட்டோகால்ல கடைசி 3 இடத்துல இருக்கிறார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல மத்திய பிரதேசல துணை முதலமைச்சர் புரோட்டோகால்ல முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தது, அப்போ முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய ஹரியானாவில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். ராஜஸ்தான்ல துணை முதல்வராக இருக்கிறார். சத்தீஸ்கர்ல பழங்குடி மலைவாழ் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதிக்கு உண்மையான ஹீரோன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஸ்டாலின் போலி சமூக நீதி, போலி திராவிட மாடலை பேசுவதுதான் சமூக நீதியை பற்றி தவறான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றி பேச எந்தவித அருகதையும் கிடையாது. இது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்குவாங்க? மக்கள் எந்த அளவுக்கு அதை நம்ப போறாங்க? போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 100 ரூபாய் கேஸ் விலை குறைக்கணும். இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா? இல்ல. பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைப்பாங்களே, இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா? நம்மளை விட பாண்டிச்சேரியில விலை கம்மி. சாராய கடையை குறைக்கிறேன்னாங்க, அதுக்கு மேல சாராய கடை டபுளா இருக்கிறது. டாஸ்மாக் கடைகள், அதே போல கல்வி கடன் குறைக்கல, தள்ளுபடி இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி இல்லை. சுய உதவி கடன் தள்ளுபடி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோளை வைத்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போன தேர்தலிலேயே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையில பொய்யான கருத்துக்களை தான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும். பிரதமர் அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல். இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். யாரு பிரதமர்? ஸ்டாலின் போய் பிரதமரா உட்கார்ந்து போறாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமரா இருக்க போறாரா? இல்ல திருமாவளவன் போய் பிரதமரா இருக்க போறாரா? இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் அங்க போய் 2 எம்பிக்கள் பிரதமராக இருக்க போறாங்களா? பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளில் ஜெயிக்க போறது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. 3வது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் ஹாட்ரிக் வெற்றி செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் யூஜியா மோடிஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்றாங்க. இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்றாங்க.